Hello viewers, welcome to my channel Enpayanamungaludan. இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு DIY தான் பார்க்க போறோம். பாடி ஸ்க்ரப் தாங்க. ரொம்பவே நல்ல ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். வெட்டிவேர் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. வெட்டிவேர் எல்லா நாட்டு மருந்து கடையிலயும் கிடைக்கும். இது வந்து நான் வாங்கி வச்சிருந்தேன் ஏற்கனவே. ஸோ இந்த மாதிரி வேரோட கிடைக்கும். அந்த வேர்லேருந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், ரொம்ப சன்னமாகவும் இருக்கும், ரொம்ப தடியான ஒரு சில ஹார்டான ரூட்ஸும் இருக்கும். ஆனால் அதை வந்து எடுக்கக்கூடாது. சன்னமாக நம்மளுக்கு ஓரளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வேர் பகுதிக்கு கொஞ்சம் மேலே விட்டுட்டு ஓரளவுக்கு நம்ம வந்து அதை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம பாடி ஸ்க்ரப் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் அலர்ஜி அது எல்லாமே வந்து ஹீல் ஆகும். இப்போ காமனாக மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இது நம்ம வீட்லேயே ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நான் பிரித்து எடுத்துட்டேன். கட் பண்ணதை இப்படி பாதியாக பிரித்து வச்சுக்கிறேன். ஸோ இதுலேயும் மறுபடியும் அதை ரெண்டாக பிரித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50லிருந்து 60 குச்சி மட்டும் இருக்க மாதிரி எடுத்துகிட்டு அதை ரெண்டாக பிரித்து சன்னமாக இருக்க அந்த பகுதியை ஆப்போசிட்டில் வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கத்தில் ரொம்ப தடியாக இருக்கும், ஒரு பக்கத்தில் ரொம்ப சன்னமாக இருக்கும் இல்லையா? அதனால் அது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுறதுக்காக அந்த சன்னமாக இருக்க பகுதியை பின்னாடி இருக்க அந்த தடியாக இருக்க பகுதியோடு வச்சுட்டு அதை நல்லா சுற்றி இந்த மாதிரி ஊசியில் நூல் கோர்த்து லைட்டாக அப்படியே நடுவில் ஒரு தையல் போட்டு விட்டுறேன். இப்படி நடுவில் மட்டும் ஒரே ஒரு தையல் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மீதி இருக்கிற அந்த வேர்களையும் நம்ம வந்து சுற்ற ஆரம்பிக்கலாம். நல்லா டைட்டாக அந்த நூல் வச்சு நம்ம கோத்துருக்கிறதுனால அது டைட்டாக நிற்கும். நீங்கள் ஊசியில் நூல் கோத்து அதை தைக்காமல் பண்ணிங்கன்னா டைட்டாக நிற்காது. அதனால் இந்த மாதிரி டைட்டாக நூல் கோத்துட்டு மீதி இருக்கிற எல்லா வேர்களையும் நல்லா இப்படியே டைட்டாக முறுக்கி சுற்றி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம நடுவில் விட்டு அப்படியே தைக்க ஆரம்பிக்கலாம். நடுவில் ஊசியை விட்டு மேலே வரைக்கும் வந்து இந்த சின்ன வேர் வந்து வெளியே நீட்டிகிட்டு இருக்கும். அதை அப்படியே மடித்து விட்டு சுற்றியும் வட்டமாக அதோட முழு சர்ஃபேஸ்க்கும் தைச்சி விட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த நூலை வந்து ரெண்டாக வந்து எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட நார் இருந்ததுனாலும் எடுக்கலாம். சணல் கயிறு இருந்தால் கூட நம்ம வந்து இது பண்ணலாம். ஈக்கோ ஃப்ரெண்ட்லி பாடி ஸ்க்ரப்பர்னு கூட இதை வந்து சொல்லலாம், பாத் ஸ்க்ரப்பர்னு சொல்லலாம். இப்போ வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால நிறையா வந்து நம்மளுக்கு என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இருக்கு இல்லையா? அதை வந்து தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஃப்ரீயாகவும் நம்ம பாடி ஸ்க்ரப்பர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20 days வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் வேறு வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து பெரிய அளவுக்கு வச்சு இது பண்ணிங்கன்னா யூஸ் பண்ண சீக்கிரமாக அந்த வாசமும் போயிடும். நிறைய நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து மீடியம் சைஸில் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ கடையில் விற்கிறது வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இது வந்து சின்னதாக இருக்குது, ஆனால் நம்மளுக்கு லைஃப் நல்லாவே கிடைக்கும். சின்னதாக இருக்கனால ஈஸியாகவும் ட்ரை ஆகிடும். தண்ணி வந்து ஒரு மாதிரி வாசம் வராது. நிறையா கடைகளில் வாங்கிறது பார்த்திங்கன்னா நாளாக ஒரு மாதிரி வாசம் வந்துடும். ஸோ இப்போ நான் எல்லாமே தைச்சி விட்டுட்டு அடியில் விட்டு அந்த நூலை வந்து முடி போட்டுக்கிறேன். ஒரு 2லிருந்து 3 தடவை டைட்டாக முடி போட்டுருக்கலாம். அப்போ தான் பிரிஞ்சு வராது. மீதி இருக்கிற நூலை கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ ரொம்ப சாஃப்டாக நம்ம ஒரு ஸ்க்ரப்பர் ரெடி பண்ணிவிட்டு இது வந்து அடுத்தது நார்மலாக கடையில் விற்கிற மாதிரி அந்த ஸ்க்ரப்பர் டைப்பு தான். இன்னொரு செட்டு நான் வச்சுருந்தேன், அதையும் எடுத்து இதே மாதிரி வட்டமாக வந்து சுற்றிக்க ஆரம்பிக்கிறேன். இதில் வந்து நான் ஊசி நூல் வச்சு தைக்கலை. ஏன்னா நம்ம ஆனியன் எல்லாம் வைப்பாங்க இல்லையா? அந்த நெட்டு, பிளாஸ்டிக் நெட்டு வந்து நம்மளுக்கு வீட்டில் இருந்ததுன்னா அதுக்குள்ளே ஈஸியாக நம்ம இதை அப்படியே விட்டு அந்த கடைசி எட்ஜு வரைக்கும் அந்த வேரை கொண்டு போய் டைட்டாக எடுத்துட்டு திரும்பவும் அந்த மீதி இருக்கிற நெட்டை முறுக்கி விட்டுட்டு ஆப்போசிட் சைடு அதை வந்து நம்ம உள்ளே இழுத்துக்கலாம். உள்ளே இழுத்துட்டு திரும்பவும் மீதி இருக்கிற நெட்டை இழுத்து விட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி ஆப்போசிட் சைடு விட்டுட்டு மீதி இருக்கிற எட்ஜை வந்து நம்ம சீல் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஷாப்பில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு கிடைக்கும். ஆனாலும் இதை விட நம்ம அந்த நூலில் தைச்சது வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. இப்போ இதே சீல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா டைட்டாக முறுக்கியாச்சு. ஒரு மெழுகுபத்தியில் அப்படியே தீயில் வச்சு காமிச்சிக்கலாம். அந்த முடி போட்டிருக்க பகுதியை வந்து நம்ம காமிச்சிக்கலாம். எந்த இடத்துல நம்ம முடிச்சு வச்சோமோ அந்த இடத்துல அப்படியே காமிச்சு கீழே தட்டிக்கலாம். அவ்வளோ. ஸோ சூப்பராக 2 விதமாக நம்மளோட வெட்டிவேர் பாத் ஸ்க்ரப் ரெடி ஆகிடுச்சு. கம்மி செலவுலையே வந்து நம்ம ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம். இதே கடையில் வாங்கினா ஒரு ஸ்க்ரப்பர் வந்து 30லிருந்து 40 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இது நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 20 rupeesக்கு 2 ஸ்க்ரப்பர் பண்ணிடலாம்.
லைஃபும் ரொம்ப நாளைக்கு வரும், வீட்டிலேயே பண்ணோங்கிற ஒரு சந்தோஷமும் இருக்கும். நிச்சயமாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.